Hello friends, welcome to THOTTAM SAMAYAL. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி quinoa pulao. இது வந்து தமிழ்ல சீமை திணை இல்லனா திணைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பாத்திரம் சூடானதோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதுல 1 இன்ச் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ நான் இங்கே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் கேரட், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் சோளம் எடுத்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா இதில் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீராத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க கீன்வா சேர்த்துடலாம். இது தமிழில் திணை இல்லைன்னா சீமை திணைன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 2 கப் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புலாவுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் நல்லா இது கூட வதக்கிங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கப்புக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ quinoa pulao ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தோட்டம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.